வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வித் அசைன்மெண்ட்ஸோட எப்பயும் போல். லேட் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச், மேஜிக் ஸ்டிச் அண்ட் லேசி டேசி ஸ்டிச்சு, ஃபிஷ் போன் ஸ்டிச். இது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு மோட்டிஃபில் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து பட்டர்ஃப்ளைலேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நம்ம நெக் லைனுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்டாக, அதாவது ஸ்ட்ரைட் லைன்ஸ், 2 ஸ்ட்ரைட் லைன்ஸுக்கு இடையில தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கே ஒரு கன்ஃபியூசிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் நல்லா வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எட்ஜஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த எட்ஜஸையும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு எட்ஜையும் நம்ம பாயிண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் போடுவோம். ஷார்ட் ஸ்டிச் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு போயிடணும். அந்த ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்க அதே இதில் வந்துட்டு நம்ம அந்த 2 ஸ்டிச்சு லாங்கும் ஷார்ட்டும் போட்டோன்னாவே பர்ஃபெக்டாக வரும். ஆப்போசிட்டில் தான் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அப்படி கொண்டு வந்த மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சென்டரில் ஒரு க்ராஸில் வந்துட்டு நம்மளுக்கு த்ரெட்டு, பஞ்ச் ஆஃப் த்ரெட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபேஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அகெயின் வந்து லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு சேம். நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். நம்மளுக்கு கிராஸ் ஆகும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அது வந்துடும். ஸோ அகெயின் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, அகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. சேம் ஃபில்லிங் மாதிரி தான். பட் நம்ம அதை எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய நேம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான், இல்லை க்ராஸாக எடுத்து நம்ம பண்ணுவோம். பட் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து இதனுடைய மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த சென்டரில் வந்துட்டு அப்படி க்ராஸில் வந்து நம்மளுக்கு நிறைய த்ரெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபேஸை ஃபுல்லாக மறைக்குது பாருங்கள். நம்ம அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபேஸை ஃபுல்லாக மறைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சஸை போட போகிறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் அந்த ஷேப்லேயே கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு அது டிஃபர் ஆகிடும். ஸோ சேம் அதே மாதிரி ஷேப் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான். ஃபுல்லாக போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சென்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இருக்குது. சேம் அந்த ஷேப் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப் சேம் அதே மாதிரி வந்துருச்சு, அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நெக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் அகெயின் சொல்கிறேன். பட் நான் வந்து ஒரு மோட்டிஃபில் பண்ணணும் அப்படிங்கும்போது இதுலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த சென்டரை வந்து ஒரு த்ரெட்டால், அதாவது ஆப்போனன்ட் கலர், இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம இதை இப்படி டைட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் அது ஃபுல்லாக வந்து அந்த ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் நார்மலாக வந்து கையூசியே எடுத்திருக்கேன். கையூசிலேயே நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஆரி நீடிலையும் பண்ணலாம். பட் நான் கையூசி எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நாட் போட்டாச்சு. ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே கீழேருந்து நம்ம மேலே கொண்டுட்டு வந்து அந்த ஃபேஸுக்கு உரிய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் அப்படின்னாவே 2 ஐ இருக்கும். அதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நல்லா நம்ம அதை டைட்டாக பண்ணிடணும். நம்ம டைட்டாக அது வர்ற மாதிரிக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும். சேம் அதுக்காக தான். கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து விட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சர், ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சேம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃபுல்லாகவே இந்த கையூசிலே கொண்டுட்டு வர போகிறோம். இதுவும் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கையூசி யூஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அது சிக்கு மட்டும் விழுகாமல் அப்படி லைட்டாக எடுத்து விட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சேம் இதே தான்.
ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது கிறிஸ்கிராஸாக கூட நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸை கையூசி வச்சு போடுறோம் இல்லையா, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக குத்தலாம். பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டு ஊசியை இறக்குனாலும் சேம் நம்மளுக்கு அதே தான் வரும். சிக்கு மட்டும் விழாமல் பார்த்துக்கோங்க. அகெயின் சொல்கிறதுனால அது வந்து நம்ம கண்டினியூவாக போடும்போது சிக்கு விழுந்துரும். ஸோ அதுக்காக தான் அதை நான் வந்து அகெயின் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்து ஆப்போசிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் தான் நான் வந்து ஊசியை இறக்கியிருக்கேன். சேம் எடுத்து வந்து இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான். ஃப்ரெஞ்ச் நாட் டுட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அது இல்லாமல் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு கீழே நீடில் அதாவது இழுக்கும்போது டைட் பண்ணிக்கணும் த்ரெட்டை. மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு 2 ஐ தான் நம்ம அதாவது 2 டாட் தான் வைக்க போகிறோம். ஸோ 2 டாட்டில் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் நான் அவசரமாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சுற்றிட்டு ஊசியை கீழே இறக்குறதுக்கு முன்னாடி ஊசியை கீழே பிடிச்சிட்டு இங்கே நூலை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி விடும்போது நம்மளுக்கு நாட் நீட்டாக விழுந்துடும். இதுக்கும் சேம் அந்த சிக்கு மட்டும் விழாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. அதனுடைய ஃபேஸ் அதாவது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் போட போகிறோம். ஃபிஷ் போனுக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு கீழே நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச் போட போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம இதை வந்து ஒரு லீஃப் டிசைன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளையோடைய ஃபெதரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். எப்பயுமே அந்த லைன் தேவைப்படும் அது சுற்றியும் போடும்போது. ஸோ சேம் அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இதில் ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து ரொம்ப டிஃபர் கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சோடைய கண்டினியூட்டி தான். ஸோ சேம் இப்போ வந்து சென்ட்ரல்லேருந்து எடுக்க போகிறோம். சென்ட்ரல்லேருந்து எடுத்து மேலே அந்த அவுட்லைன் இருக்குது இல்லையா, அதில் இப்போ லாக் போடாமல் அப்படியே திருப்பி அந்த த்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் நம்ம லீஃப் ஃபில்லிங் மாதிரி பண்ணணும். பட் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் இப்போ இதுக்கு நேமே உங்களுக்கு தெரியும், ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. ஃபிஷ் போன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தள்ளி தள்ளி இருக்கும் இல்லையா, சென்ட்ரலில் வந்து நல்லா அந்த ஜாயின்ஸ் மட்டும் நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதனுடைய ஷேப் இருக்கும். அதாவது நம்ம அந்த போடுறோம் இல்லையா, இப்போ லாங் போடுறோம், போட்டுட்டு லாக் போடாமல் கீழே வந்து இப்படி லாக் போடுறோம். ஸோ அப்போ அந்த சென்டரில் மட்டும் நம்மளுக்கு அந்த நாட் தெரியும். நம்மளுக்கு அந்த கார்னர் அதாவது இப்போ போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த நாட் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ அதனால் தெரியாது. ஸோ இதுதான் மெத்தட். இதனால தான் அதுக்கு வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு நேம் அதுக்கு. நம்ம இதுவே லீஃப் ஃபில்லிங் அப்படின்னா 2 பக்கமும் லாக் போடுவோம். லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வருவோம். பட் இதில் லாக் ஸ்டிச் எதுவும் போடாமல் நம்ம சென்டரில் வந்து லாக் போடுறதுனால இது ஃபிஷ் போன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. ஸோ நம்ம இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாலாம் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போட்டுட்டு இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஃபெதருக்கும் நம்ம அதை பண்ண போகிறோம். சேம் தான், சேம் ஸ்டிச் தான் எப்பயும் போல். நம்ம சென்ட்ரல்லேருந்தே எடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் மேலேருந்து எடுத்துடாதீங்க, அது தப்பு. சென்ட்ரல்லேருந்து எடுத்து மேலே கொண்டுட்டு போய் திருப்பி லாக் போடாமல் கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டுட்டு எகெயின் நம்ம மேலே இருக்க கார்னர் மறுபடியும் கீழே வந்து தான் லாக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து தான் லாக். மேலே லாக் போட்டுறாதீங்க, அது போட்டால் அது ஃபில்லிங் ஸ்டிச், லீஃப் ஃபில்லிங் மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். இது மேக்ஸிமம் நம்ம நிறைய லீவ்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் யூஸ் பண்ணால், அதாவது ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் வந்து லீஃப் ஃபில்லிங் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரல் லாக். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளைல ஃபிஷ் போன் ஸ்டிச்சு ரொம்ப டிஃபராக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து லேசி டேசி ஸ்டிச். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆப்போசிட்டில். அதாவது எப்பயுமே லேசி டேசி ஸ்டிச்னால் நம்ம ஊசி எங்கே எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் வந்து பஞ்ச் பண்ணி கீழே அதாவது எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம். அதாவது ஒரு லைன், அதாவது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அசைன்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் இதில் குத்துவோம், ஊசியை இறக்குவோம். பட் அதில் வந்துட்டு அசைன்மெண்ட்ஸில் எப்படின்னா எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அதே இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதனுடைய ஷேப் அந்த மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஓகேவா? அது மாதிரி தான் நம்ம இப்போ கொண்டு போக போகிறோம். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு கார்னர், அந்த இடத்துல நம்ம ஊசியை இறக்கிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வந்துட்டு நம்ம எட்ஜ், அதாவது நம்மளுக்கு அந்த எந்த ஷேப் வேணுமோ, இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன்ல அந்த ஷேப்பில் எடுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த த்ரெட்டு வந்து முடியணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஊசியை மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து டைட் பண்ணுறதுக்கு. நம்ம கையில் பிடிச்செல்லாம் டைட் பண்ண முடியாது. ஸோ அந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஊசியை மேலே எடுத்துட்டு இப்போ ஊசியை எடுக்கும்போதும் லைட்டாக அப்படியே டைட் பண்ணிக்கோங்க, பிடிச்சிட்டு எடுங்க. ஊசியை எடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீழே இறக்க போகிறோம். கீழே இறக்கும்போது நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே மேலே இப்போ நம்ம டைட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து டைட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃபிஷ் போன் லேசி டேசி ஸ்டிச்சு. நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் வந்து இதே சேம் ஸ்ட்ரைட் லைனில் போடும்போது சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து எப்படி கீழே இறக்குறோம் பாருங்கள், அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிரும். லேசி டேசி ஸ்டிச் வந்து சேம் இதே தான். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதேவே அப்படியே உள்ளே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய டிஃப்ரென்ஸ். அந்த சென்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த லைன் போயிருக்கு பாருங்கள், தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு 3 ஸ்டிச்சஸ் நம்ம இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து 4th ஸ்டிச் வந்து மேஜிக் ஸ்டிச். இதை சுற்றியும் இந்த பட்டர்ஃப்ளையை சுற்றியும் அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க பிங்க் அண்ட் கோல்டன் கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சேம் இப்போ பிங்க் எடுத்தாச்சு, அடுத்து கோல்டன் எடுக்க போகிறோம். இது எடுக்கும்போது கீழே எப்படி கை வேலை செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் எடுத்துட்டு நம்ம வந்து 2மே நம்மளுக்கு கையில் தான் இருக்கும், 2 த்ரெட்டுமே. ஸோ நம்ம பிங்க்கை டைட் பண்ணி விட்டுட்டு அடுத்து கோல்டன் கலரை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம எந்த ஸ்டிச்சிலேருந்து, அதாவது எந்த கலர்லேருந்து எடுக்கிறோமோ அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்த கலர் எடுக்கும்போது பிங்க்கை இப்போ டைட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கோல்டன் கலரை இழுத்துட்டு மறுபடியும் கோல்டன் கலரை டைட் பண்ணி விட்டுட்டு பிங்க் கலர் த்ரெட்டை வந்து இப்போ நம்ம மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அது அப்புறம் உங்களுக்கு பழகிடும், கொஞ்சம் நேரத்துலேயே அப்படி பழகிடும். கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாக போட்டு பழகுங்க. பழகும்போது அப்புறமா நம்ம ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அது எனக்கு பழகிடுச்சு லாங்காக போட்டு ஷார்ட்டாக போட்டு லாங்காக எனக்கு போட வர மாட்டேனுது, இல்லைன்னா லாங்காக காமிச்சிருவேன். இப்போ கீழே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு த்ரெட், அதாவது கோல்டன் கலர் த்ரெட்டு வந்து நான் விரலில் சுற்றிருக்கேன், பிங்க் கலர் த்ரெட்டு வந்து சுற்றலை. ஸோ சுற்றாததை வந்து இன்னொரு விரல் வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ சேம் இதே தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மாற்றி மாற்றி அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இப்போ நீடிலில் வந்துட்டு மறுபடியும் கோல்டன் கலர் த்ரெட்டை நான் இப்போ கொடுக்க போகிறேன். அது கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் பிங்க் கலர் த்ரெட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஊசியை இறக்கி மறுபடியும் நம்மளுக்கு கோல்டன் கலர் த்ரெட்டு, மறுபடியும் நம்ம பிங்க் கலர் த்ரெட். அடிக்கடி அது நூல் நகர்ந்து போயிடும், ஏன்னா நம்மளுக்கு அது சில்க் த்ரெட் இல்லையா. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் கோல்டன் கலர் த்ரெட்டு கொடுத்தாச்சு, டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிங்க் கலர் த்ரெட். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து விரலில் சுற்றிருக்கேன், பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு மறுபடியும் வேறு ஒரு விரலில் வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். மேலே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். சேம் ப்ராசஸ் தான், வேறு எந்த ஒரு டிஃபரும் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 ஸ்டிச்சஸ் வந்து ஒரு சிம்பிள் ஒரு மோட்டஃப்லேயே நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ சேம் இதே உங்களுக்கு அசைன்மெண்ட்லேயே நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் லேசி டேசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டு ஒரு லைனில் ஃப்ளாரில் போடுற மாதிரியும் கொடுக்குறேன், லீவ்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். நான் மேலே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், அதிலே போட்டுக்கோங்க. சேம் இதே
பட்டர்ஃப்ளை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதில் என்ன நெக் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன், டியூட்டோரியல் வீடியோவில். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை என்கரேஜ் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.